நமக்கு பிறகு முதல்வராக உதயநிதி வரணும் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கிறாரோ, அந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் பதவியை தான் வைத்துக் கொண்டு தலைவர் பதவியை உதயநிதி கையில் எடுத்தால் அப்போது மட்டும்தான் கட்சி நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல முதல்வர் அவர்கள் இருக்கிறாரா, அல்லது கனிமொழி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் பொதுச் செயலாளராக அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கலாம்? ஏன்னா எல்லாருமே ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா, திராவிடம் பேசுறீங்க அப்படின்னா பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தை சேர்ந்த தானே கனிமொழி, அவர் கொடுக்கலாம் அப்படின்னு கட்சியிலேயே ஒரு அப்பப்போ ஒரு குரல்கள் வந்து எழும்பிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? இதை தாண்டி துரைமுருகனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் ஒரு ராஜாவாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞரோடு பக்கபலமாக நின்றவர் இனி அரசியலில் இல்லை, நீங்கள் ஒதுங்கி அமர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் அப்படின்னா, அதை ஒரு எந்த அரசியல்வாதியாலும் தன்னால் சக்தி இருக்கும் வரை அப்படி இருக்க முடியாது. அவங்க அரசியல் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அது அதாவது தேனை தொட்டு நக்கணவனுடைய அந்த சுவை நாக்கு எப்போதும் விட்டு போகாது, திரும்ப அந்த தேனை தொட்டு நக்க சொல்லணும். அது போல இந்த அரசியல் அந்த ஆளுமைகளை பார்த்தவரால் வீட்டில் அமைதியாக உட்கார முடியும்னா அது ஒரு கேள்விக்குறிதான்.